Hello, இது வந்து part 3 of the budget analysis. This is Aishwarya Balaji. நான் இது வந்து இன்கம் டேக்ஸ் how is it going to affect நம்மளை எப்படி எஃபெக்ட் பண்ண போகிறது அப்படின்றது பிகாஸ் முன்னாடி செக்மெண்ட்ஸ்லாம் வந்து வாட் இஸ் த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அவங்களோட அதர் பாலிசிஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் இங்கே பார்த்தோம். இப்போ வந்து நான் என் கையிலேருந்து நான் எவ்வளோ காசு கொடுக்க போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லாரும் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு 12 lakhs நம்மளுக்கு காசு இல்லை, அப் டு 12 lakhs நம்மளுக்கு காசு இல்லை, இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படின்னு. ஆனால் அதை அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இந்த டேக்ஸ் ஸ்லாப் ரேட் எப்படி இருக்குது, 0 to 4 lakhs, அதாவது நில் இன்கம்லேருந்து 4 lakhsக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 0%, 3 lakhs இருந்தது வந்து இப்போ 4 lakhs ஆக்கியிருக்காங்க. ஓகே, 4 to 8 lakhs அதுக்கு வந்து 5%, 8 to 12 lakhs அதில் வந்து 10%. ஸோ 4 to 8, 8 to 12 அப்படின்னா அப்போ 12 lakhs வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன ரூபாய் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே. அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு பண்ணுறச்சு நம்மளுக்கு ஒரு 60,000 rupees வரும். அந்த 60,000 rupees வந்து ரிபேட் அப்படின்னு லாஸ்ட்டில் செக்ஷன் 87A அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது ஏற்கனவே, ரிபேட் செக்ஷன். அந்த செக்ஷன் 87Aவை அப்ளை பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து ரிபேட் வாங்கிடுவோம். ஸோ 12 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து 12 lakhs and 75,000 இன்னொரு எக்ஸ்ட்ரா 75,000 rupees கூட 12,75,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து நில் டேக்ஸ் வருது. ஓகேயா, தட் இஸ் பேப்பரில் டேக்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ ரிபேட். ஸோ இந்த அதாவது இங்கே டேக்ஸ் ஸ்லாப் திஸ் இஸ் அ வெரி ஸ்மார்ட் மூவ் பிகாஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அடுத்த வருஷம் இந்த டேக்ஸ் ஸ்லாபை நம்ம மாற்றிக்கலாம். யூஆர் ரிபேட் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் அவுட் ஆஃப் இட்ஸ் ஃப்ரீ வில் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 12 to 16%. அப்போ நான் 12.5 lakhs வாங்கினேன்னா அப்போ நான் என்ன ஆவேன் அப்படின்னா சேலரிடு பீப்புளுக்கு 12.75 lakhs வரைக்கும் யூ ஹாவ் நில் டேக்ஸ். பட் பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த நில் டேக்ஸ் இல்லை. ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த 50,000 rupees நீங்கள் வந்து அட் திஸ் ஸ்லாப் ரேட் ஆஃப் 15%. சப்போஸ் அப்போது 4 lakhs வரைக்கும் யூ டு நாட் பே எனி டேக்ஸ். 4 to 8 lakhsல வந்து யூ வில் பே 5%, 8 to 12 lakhsல வந்து யூ வில் பே 10%, 12 to 16 lakhs வந்து யூ வில் பே 15%. இல்லையா, அங்கே வரைக்கும் வரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 67,500 rupees வரும். 16 to 24 lakhs அப்படின்னா இங்கே ஒரு புது டேக்ஸ் ஸ்லாப் எடுத்திருக்காங்க 25% அப்படின்றது வந்து இட் இஸ் அ நியூ ஒன். அண்ட் 24 and above வந்து 30%. அண்ட் அதுக்கும் மேலே போனால் உங்களுக்கு வந்து சர்சார்ஜ் இருக்குது, 5 crores மேலே போகிறது அப்படின்னா ஒவ்வொரு சர்சார்ஜ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த டேக்ஸ். இதில் வந்து இதுதான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒன் திங் இஸ் யூலிப் அப்படின்றத இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி விச் இஸ் அசோசியேட்டட் வித் மார்க்கெட்ஸ் அப்படின்னா அதில் வர கேபிட்டல் கெயின்ஸை வந்து கேபிட்டல் கெயின்ஸாக அதில் பார்த்து அதை வந்து 12.5% அதை வந்து நம்ம அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அது வந்து இந்த தடவை கிளியராக கிளாரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ பிஹாரி மினிஸ்டர்ஸ் தான் வந்து இப்போது இன்சார்ஜ். நம்ம ஜிஎஸ்டி பற்றி வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம சென்ட்ரல் பட்ஜெட்டில் அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் சென்டர், இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஸ்டேட். ஸோ எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் இது ஜிஎஸ்டி அப்படின்றது. இந்த தடவை வந்து இன்சூரன்ஸ் மேலே ஜிஎஸ்டி, அதுவும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மேலே ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சு அது வந்து நிறைய அசந்திருப்தி இருக்கிறதுனால பிஹாரி மினிஸ்டர் அவங்க தான் வந்து இப்போ இன்சார்ஜாக இருக்காங்க. he is going to அவங்களோட ஒரு குழுவில் தான் பார்த்து இன்சூரன்ஸ் மேலே ஜிஎஸ்டி இருக்க போகிறதா இல்லையா. இந்த தடவை we are expecting, since the government has gone lenient, government has heard out people's opinion வந்து நிறைய கேட்டிருக்கோம் நாங்கள், அதனால we want to ease out on this. அப்போது இவ்வளோ நீங்கள் டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கீங்களே, இந்த அளவுக்கு உங்களுக்கு டெபிசிட் வருமே, அப்போ உங்களோட ஜிடிபி டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி நீங்கள் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க டைரக்ட் டாக்ஸஸை வந்து நாங்கள் டைரெக்டாகவே எனக்கு வந்து டைரக்ட் டாக்ஸஸ் increase ஆயிட்டு இருக்கு. more people are coming into the tax regime. there are many people actually 3%, 2% அப்படின்றது இப்போ it has become to 4%. அந்த மாதிரி more people are complying towards tax regime thanks to UPI. we are able to identify. இன்னமும் நிறைய பேர் வந்து டாக்ஸ் ரெஜைமில் வராமல் தப்பிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அது வந்து தப்பிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் டேக்ஸ் பேயர்ஸ் மணியை வந்து நீங்கள் அனுபவிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஹோல்டிங்காக இருக்கும், தட் இஸ் இல்லீகல். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணால் எல்லாருக்குமே அது வந்து கம்மியாக தான் இருக்கும். that is my personal opinion.
அதுக்கப்புறம் ஐ கேன் see this as a greatest change in income tax history of India. இந்தியாவில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஒரு ஜம்ப், அதாவது 7 lakhs இல்லை 10 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு நினச்சது டைரெக்டாக ஒரு 12 lakhs வரைக்கும் ரிலீஃப் கொடுத்துருக்கிறது அப்படின்றது வந்து எக்ஸலண்ட் ஜம்ப். ஸோ பீப்புளுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு அசந்திருப்தி இருக்குது இல்லையா. நான் என்கிட்ட வந்து டிஸ்போசபிள் இன்கம்னு என்ன, என் கையில் வந்து டேக்ஸ்க்கு போக இருக்கிற மிச்ச இன்கம், அதாவது நான் செலவு பண்ண வேண்டிய இன்கம் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி இவ்வளோ ஜாஸ்தி போட்டிருக்கீங்க, அது வந்து நான் எப்படி பார்ப்பேன். ஸோ இதுவும் டேக்ஸ் அதுவும் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே, எனக்கும் அது வந்து ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. பட் திஸ் இஸ் அ ரிலீஃப் ஃபார் மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது எப்படி எந்த மாதிரி மிடில் கிளாஸ் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 lakhsக்குள்ள 1.5 lakhs அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டேக்ஸ் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து they are saving a lot. அதாவது 12 lakhsக்குள்ளே இருக்கிறவங்க they are saving 80,000. அந்த 12 lakhsக்கு மேலே அந்த 16 lakhsக்குள்ளே இருக்கிறவங்க வந்து they are saving 70,000 than லாஸ்ட் இயர் கட்டினதோட இந்த வருஷம் அவங்க கம்மியாக கட்டுறாங்க. அதுக்கு மேலே வந்து இருக்கிறவங்க வந்து 1.1 lakh வந்து அவங்க கம்மியாக கட்டுறாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த 1.5 lakhs to 1.8 lakhsக்குள்ளே சம்பாதிக்கிற மிடில் கிளாஸுக்கு வந்து இது இஸ் அ வெரி குட் இன்சென்டிவ். தென் பீப்புள் ஆர் ஆஸ்கிங், ஐயோ இப்போ நம்ம கிட்ட வந்து நிறைய பைசா இருக்குது, ஸோ ஆர் யூ ஆஸ்கிங் மீ டு ஸ்பெண்ட் மோர் அப்படின்னு. யாருமே வந்து உங்கள் கையை பிடிச்சி வைக்கலை. You want to spend, you spend. You want to save, you save. It is up to you. But what is the government expecting out of it? It wants a spending economy because multiplier effect அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் இப்போ வந்து என்கிட்ட காசு இருக்குது, நான் போய் என்னால் 10 ரூபாய் சாமான் வாங்க முடிஞ்சது, இப்போ என்னால் ஒரு 15 ரூபாய்க்கு சாமான் வாங்க முடியும்னா மை டிமாண்ட், நான் போய் வாங்குறேன். அந்த மாதிரி நான் ஒருத்தர் வாங்காமல் நிறைய பேர் வாங்க போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி கன்சியூமர் டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தட்டி விட்டா எல்லா இடத்துலையும் மல்டிப்ளையர் எஃபெக்ட், அதாவது எக்கானமி த்ரைவ் ஆகிறதுக்கான ஒரு சொல்யூஷனாக இதை அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதனால எனக்கு நீ வந்து ஜிஎஸ்டி வழியாக எனக்கு கலெக்ட் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். சரி, இந்த ஜிஎஸ்டின்றதையே நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து இப்போ சப்போஸ் நான் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அதில் 18% ஜிஎஸ்டி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து 9% டைரெக்டாக ஸ்டேட்டுக்கு போயிடும், ஸ்டேட்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்காக. 9% வந்து இட் வில் கோ டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேயா? அந்த 9% அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் நாட் ரீடைன் த என்டையர் மணி டு இட்ஸ் ஓன். அவங்க வந்து டெவல்யூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து 42% வந்து அவங்க கண்டிப்பாக ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துடணும். அது எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. இந்த தடவை வந்து பீகார், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்டேட்டுக்கு தேவையாருதா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அது மட்டும்தான் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும். ஆனால் அது வந்து ஸ்டேட்ஸுக்கு தான் போகுது. ஸோ நம்ம வந்து ஏன் தமிழ்நாடுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பொதுவாக ஃபுல் இந்தியாவுக்கு அப்ளை ஆகிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கீம்ஸ் பார்க்கலாமா? number of IIT institutions வந்து increase பண்ணணும். It's a premium institution. As I was telling you, education system வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பெட்டராக இருக்கணும். IIT மாதிரி ஒரு ப்ரீமியமான இன்ஸ்டிடியூட்டை வந்து நிறைய நம்பர் ஆஃப் IITஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் we should make it into 75,000 மெடிக்கல் சீட்ஸ். பட் to start with இந்த வருஷம் வந்து 10,000 extra medical seats. So we will have more doctors. அதுக்கப்புறம் MSME, that's an interesting fact. அதை நெக்ஸ்ட் இது கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு ஒரு கிக் எக்கானமி இருக்கு இல்லையா, அதில் நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரிஸ் நிறையா கொஞ்சம் ஆகுது. அவங்களோட ப்ரொஃபஷனே அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால they have been considerate, they have identified இந்த மாதிரி ஒரு செக்டார் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. தட்ஸ் அ வெல்கமிங்
aspect. Next வந்து இந்தியா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃபேக்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு சே திஸ், ஹையஸ்ட் ஸ்டார்ட் அப் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தா இந்தியா ஹேஸ் ஹையஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு தன்னம்பிக்கையோட, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட நம்ம வாழறதுக்கு நம்ம இந்தியன்ஸ் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறாங்க. அதை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கிரெடிட் கேரண்டி, அதாவது கிரெடிட் கேரண்டினா என்னது, நம்ம ஒரு விஷயத்தை அடமானம் வைக்காமையே கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு கம்மி விலையிலயோ லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் லோ இன்ட்ரெஸ்ட், நோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற இதில் வந்து அவங்க வந்து இப்போது கடன் கொடுக்குறாங்க. இஃப் யூ ஆர் அ பர்சன் அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ஸ்டார்ட் அப் ஐடியா, நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் கடன் வாங்கலாம். எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னா, இப்போது 10 crores ஸ்டார்ட் அப்புக்கு வந்து 10 to 20 crores வரைக்கும் கூட கடன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மிடில், அவங்க வந்து யார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில அவங்க ஐடென்டிஃபை பண்ணது என்னதுன்னா, இப்போ மைக்ரோ இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அந்த கேட்டகரியிலேருந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் ஆனாங்கன்னா அந்த கேட்டகரியிலேருந்து அவங்க வெளில போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து டுவார்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அதை கூட அதனாலேயே நிறைய பேர் வந்து அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் கூட இருக்காங்க. அண்ட் இப்போ வேல்யூ ஃபார் மணி, அதாவது 1 crore 10 yearsக்கு முன்னாடி இருந்த 1 crore இஸ் நாட் த சேம் வேல்யூ அஸ் டுடே. ஸோ அதனோட எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மைக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் 1 crore இல்லை, அதை வந்து 2.5 crores ஆகுங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் வந்து 10 crores, அதை 25 crores ஆகுங்க. மீடியம் இண்டஸ்ட்ரினா 50 crores, அதனுடைய கேபிட்டல் வந்து 125 crores ஆகுங்க. அப்படின்னு எல்லாத்தையுமே டபுள் ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டர்ன் ஓவர் கூட, ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் அ டர்ன் ஓவர் ஃபார் அபவுட் 500 crores, யூ ஆர் கம்மிங் அண்டர் மீடியம் செக்டார் ஒன்லி. ஸோ அதுக்கு உண்டான கடன்கள், அதுக்கு உண்டான உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட்டைன் பண்ணலாம் வித்தவுட் எனி you need not think about expansion, you can go ahead and do it. அப்புறம் கிரெடிட் அப்புறம் என்னோட ஸ்டேட்டுக்கு எதுவும் பண்ணல, எங்கள் ஸ்டேட்டுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே இது வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி, இந்த ஸ்டேட் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்டேட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் போடலை. இது வந்து ஃபார் த என்டையர் கண்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாடு பீயிங் அ ஸ்மார்ட் ஸ்டேட், தி யூ வில் ஹாவ் டு யூட்டிலைஸ் திஸ். அப்போ நம்மளோட என்ன, அண்ட் எஸ்பெஷலி இந்த செல்ஃப் அந்த விமன் குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட கிரெடிட் கார்டு கொடுத்து அவங்கள கூட ஊக்குவிக்கிறாங்க. அதுமாதிரி SC ST ட்ரைபல்ஸுக்கு விமெனுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு அவங்களுக்கு கூட 10 crores கூட கொடுக்குறாங்க காசு ஆஸ் அ கிரெடிட் இன்சென்டிவ். ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா. பட் அங்கே இருக்கிற அந்த பர்சன், நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற அந்த பர்சனுக்கு, நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற அந்த ட்ரைபலுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லைனா தெரியும்னா அதை தெரியப்படுத்தணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ண வேண்டிய வேலை இது. உங்களோட தமிழ்நாடுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இல்லைனா தெலுங்கானாக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சாபுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்டையர் கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. நான் இந்த கண்ட்ரிக்கு நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை. இமீடியட்டாக நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தால் இந்த விஷயத்தை நம்ம ஆக்சுவலாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இதனோட அவேர்னஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நிறைய பேர் படிக்காதவங்க இருக்காங்க. இப்போ என்னோட இங்கேயே பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லா குழி பணியாரம் போடுவாங்க. ஏதோ ஒரு குட்டி கடை வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை, லைசன்ஸ் வாங்குறதுக்கு தெரியலை, அதுக்கு கடனுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அவங்களுக்கு தெரியலை. அதனாலேயே அவங்க கடன் இந்த கந்து வட்டி கிட்ட கடன் வாங்கி அவங்க கடனுக்கு மேலே கடன் ஆகி அவங்க ஷாப்பே க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கே, விமனுக்குன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களே, ஆனால் அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியலை, ஏன்னா அவங்களுக்கு படிப்பில்லை. ஸோ வாட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட் டூ, இட் இஸ் அ சென்ட்ரல் ஸ்கீம், நான் அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு முரட்டு பிடிக்காமல், அது சென்ட்ரல் ஸ்கீம் இல்லை, அது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்கீம், அதை வந்து கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுங்கள். வாலண்டியர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுங்க, இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இவங்களுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இதை படிக்காத ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இவங்க ஒருத்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம். 2-3 பேர் அவங்க கூட்டிட்டு வருவாங்க, இந்த வாலண்டியர்ஸ் கிட்ட வச்சு பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.
ஸோ ஒரு ஈகோ சிஸ்டமை டெவலப் பண்ணணும். இதுதான் ஒரு ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நான் இந்த சென்டருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல, ஸோ ஐ வில் நாட் டூ திஸ் அப்படின்ற போட்டி போறாமல் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கா, எதெல்லாம் நம்ம பொதுவாக கொடுத்துருக்காங்கோ, நம்ம வந்து ஒரு பேக்வேர்ட் ஸ்டேட்டோ ஒரு அண்டர் டெவலப்ட் ஸ்டேட்டோ இல்லை, நான் பெருமையாக சொல்லிக்கலாம் ஐ எம் அ டெவலப்ட் ஸ்டேட், எனக்கு என்னோட எஜுகேஷன் சூப்பர், நான் கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், கண்ட்ரி இன்னொரு ஸ்டேட் டெவலப் பண்ணுறதுக்கு தமிழ்நாடுலேருந்து காசு போகிறது, நான் பிச்சை வாங்கலை, நான் கொடுக்கறேன், சூப்பர். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். நம்ம எதுக்கு உட்காந்துட்டு எனக்கு காசு கொடுக்கல, எனக்கு எதுவும் ஸ்பெஷலா கொடுக்கல, இதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கணும்? நம்ம வந்து நம்மளோட பீப்புளை எம்பவர் பண்ணணும். எந்தெந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு யோசி, கடகடான்னு அதுக்கு ஒரு டீமை போடு, டீமை டெப்ளாய் பண்ணு, வாலண்டியர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணு, வேலை வாய்ப்பு அந்த இடத்துல வரும், தன்னம்பிக்கையா செல்ஃப் ரெஸ்பெக்டா அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு குட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கணுமா கொடுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணி அந்த சென்ட்ரல் ஸ்கீமை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். எனக்கு தனியாக கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ to come to an end of this session, what does the government want? Government wants us to spend. How? Disposable income உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கு இப்போ. ஸோ டிஸ்போசபிள் இன்கம்மா அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லலை. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து உங்களோட கன்சம்ஷனுக்கு செலவு பண்ணுறீங்களா இல்லை சேவிங்க்கு செலவு பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு. அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரிஜைம் ஒன்று இருக்குது, நியூ டேக்ஸ் ரிஜைம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து அவங்க வந்து யூ கேன் சூஸ் எனி திங் அப்படின்னு. ஸோ நான் எப்படி அதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஓல்டு டேக்ஸ் ரிஜைம் அப்படின்றது வந்து ஒரு பூஃபே மாதிரி. அதில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, ரிபேட் இருக்குது, டிடக்ஷன் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் என்னால் கம்ப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம். இல்லை நான் இப்போ யங்காக வந்திருக்கேன், நான் புதுசாக இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே இல்லை, டைரெக்டாக சேலரி அங்கேருந்து நான் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா நியூ டேக்ஸ் ரிஜைமுக்கு வரலாம். பட் த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு புஷ் த நியூ டேக்ஸ் ரிஜைம் டு த பீப்புள். அதுதான் this is a clear indication. Sooner or later, I do not know, they might eradicate the old tax regime. ஓகேயா? ஆனால் ஓல்டு டேக்ஸ் ரிஜைம்லேருந்து நீங்கள் நியூ டேக்ஸ் ரிஜைமுக்கு வந்துட்டீங்கன்னா யூ கான்ட் கோ பேக், ஸ்விட்ச் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ சிங்கிள் ஒன் லைன் டிராஃபிக் இல்லையா, ஒன் வே டிராஃபிக் மாதிரி. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் யூலிப்ஸ் அதை பற்றி. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். அது நீங்கள் வந்து அதில் இருக்கிற எல்லாமே வந்து இட் இஸ் அன் கேபிட்டல் கெயின்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து 12.5% நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் மேலே, மெடிக்கல் இன்சூரன்ஸ் மேலே ஜிஎஸ்டியோ இன்னொரு எல்லா ஜிஎஸ்டியோடதும் I feel I have a hope that it will get reduced, because even I feel a pinch while spending so much on indirect taxes, because direct taxes is related வந்து நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா இவ்வளோ காசு கட்டுறேன். இன்டைரக்ட் டாக்ஸஸ் நான் ஐ எம் ரிச் ஆர் ஐ எம் புவர், எல்லாருக்குமே அதே ஸ்லாப் தான். இட் இஸ் த சேம் யூனிஃபார்ம் திங். ஸோ நான் ரிச்சாக இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கிடையாது. ஸோ இது இஸ் ரிஃபர்மேஷன் இன் ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்றது வந்து சென்ட்ரல் மட்டாலே எடுக்க முடியாது. சென்டரும் ஸ்டேட்டும் சேர்ந்து அதுக்குன்னு நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்டேட்லேருந்தும் இருந்தது. இவங்க எல்லாரும் ஒத்துண்டாதான் அந்த விஷயத்தில் அவங்க சைன் போட முடியும். அந்த இடத்துல சைன் போட்டுட்டு இங்கே வந்து சண்டை போடக்கூடாது. அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கல, இது நம்மளுக்கு பாதகமாக இருக்கும்னா அந்த இடத்துலையே அதை அப்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாலும் அதை பண்ணுங்க. Overall, I'm 50% happy with this tax regime. The country has taken a step towards reducing the tax. அது வந்து ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் நான் ஏர்னிங்ஸ், அதாவது ஏர்னிங் பை யோர் செல்ஃப், என்கரேஜிங் பீப்புள் டு ஏர்ன் பை தெம் செல்ஸ் ரேதர் தேன் கிவிங் அ வேவர். எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த அனாவசியமாக இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்கெல்லாம் நான் வந்து அவங்களோட லோன்ஸை வேவ் ஆஃப் பண்ணிடுறேன்னு அது வந்து ஒரு நல்ல அழகு இல்லை. நான் கடன் வாங்கியிருக்கேன், அதுக்கு கம்மியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் கட்டுறேன், திருப்பி கட்டிட்டு நான் என்னோட பிஸ்னஸை எடுத்துகிட்டு வெளில போகிறேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தன்மானத்தோடு நம்ம கண்ட்ரி வாழணும். தட் இஸ் சஸ்டைனபிள். எப்போ பார்த்தாலும் இவங்க கடன் வாங்கிட்டேனே, இது கழிச்சிட முடியுமா, இது அவங்க எடுத்துடுவாங்களா, அதுக்கு போய் ஒரு கெஞ்சறது, தட் இஸ் நாட் சஸ்டைனபிள். சஸ்டைனபிள் எக்கானமி நம்மளுக்கு ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா, அதை நம்ம காப்பாற்றிக்கணும். அதுக்குண்டான ஒரு பாதையாக தான் நான் இந்த
டேக்ஸ் ரிஜைமை நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இதுலேயும் நான் வந்து என்னோட குறைகள், என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவுட் ஆஃப் மை கவர்மெண்ட் அதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருப்பேன். இதில் எப்போ பார்த்தாலும் குறைகளே சொல்லிட்டு இருந்தா அவங்களை அப்ரிஷியேட்டும் பண்ணணும் இல்லையா? குறைகள் நிறைகள் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் இந்த இதில் வந்து நான் நிறைவுகள்லாம் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.